Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கணேஷ சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கணேஷா ஃபெஸ்டிவல் டைமில் என்ன பிரசாதம் செய்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 15 நிமிஷம் தான் டைம் எடுக்கும் அண்ட் எல்லாருமே ஈஸியாக இதை வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டேஸ்டியான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கொழுக்கட்டைக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் அதெல்லாம் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ ஆன அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு லோ ஹீட்டில் இந்த நெய்யில் சேர்த்து வறுத்துக்கலாம். லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். தேங்காய் வந்துட்டு 1 மினிட் கீயில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்ச பாதாம் அண்ட் cashewnut, கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஜாகரி பவுடர் அது வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே வெல்லம் சேர்த்திங்கன்னா அதை வந்துட்டு கரைச்சிட்டு வடிகட்டி நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் டர்ட் எல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் வெல்லம் பவுடர் சேர்த்திங்கன்னா நான் சேர்க்குற மாதிரி டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் செசமி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு இது ஆல்ரெடி நான் எள்ளு வறுத்து வச்சுருக்கேன், அதனால தான் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்கேஸ் வறுக்காத எள்ளு ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே அந்த கோகோனட் கூடவே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி நிறைய கொழுக்கட்டை ரெசிபி ஆல்ரெடி என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் என் ஸ்க்ரீனில் கூட அதோட வீடியோஸ் எல்லாம் நான் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். இந்த ஃபில்லிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. டோட்டலாக இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுத்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இது இப்படியே நம்ம ஆறுறதுக்காக சைடில் எடுத்து வச்சிடலாம். அண்ட் இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் கீ. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நான் காட்டுற மெத்தடில் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கும் அண்ட் சாப்பிட்ட கூட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எங்கள் வீட்டில் கணேஷா சதுர்த்திக்கு வந்துட்டு அம்மா யூஸ்வலாக இந்த தேங்காய் லட்டு, அதுக்கப்புறமா ரவா லட்டு, இந்த மாதிரி கொழுக்கட்டை, சுண்டல் அந்த மாதிரி தான் பிரசாதமாக வைப்பாங்க. உங்கள் வீட்டில் கணேஷா சதுர்த்திக்கு நீங்கள் என்ன மாதிரி பிரசாதம் செய்வீங்கன்றதை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். கீ எல்லாம் போட்டு இந்த மாவு வந்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே கொழுக்கட்டை செய்யக்குள்ள இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரிசி மாவு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த வந்துட்டு சாஃப்டான டோ ஆகிற வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சூடு தண்ணி சேர்க்கறதால கையில் மிக்ஸ் பண்ண முடியாது. பாருங்கள் கொழுக்கட்டை மாவு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் பிசைஞ்ச உடனே கொழுக்கட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த மாவு வந்துட்டு ஆறிடுச்சுன்னா தட்டுக்குள்ளே இந்த மாவில் நல்லா கிராக் விட ஆரம்பிச்சிடும். அப்புறமா நம்ம உள்ள ஃபில்லிங்கெல்லாம் வச்சு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது பிசைஞ்ச உடனே கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாவு வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழையில எடுத்துக்கோங்க. எப்போயுமே கொழுக்கட்டை வாழையில வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழையில எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு பால் சைஸ் மாவு எடுத்துக்கோங்க. கைக்கு கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இதை வந்துட்டு ஆன அளவுக்கு நம்ம மெலிசாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக இந்த மாவை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த கோகோனட் மிக்ஸ் வந்துட்டு இங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃபில்லிங் வேணாலும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன்.
கோகோனட் ஃபில்லிங் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இந்த வாழை இலையை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜஸில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த எட்ஜஸ் வந்துட்டு நல்லா சீல் ஆகும், நம்ம வச்ச ஃபில்லிங் வெளியில் வராமல் இருக்கும். எட்ஜில் மட்டும் இந்த மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் வச்சு எட்ஜஸில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி சீல் ஆகிடும். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் மடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா கொழுக்கட்டையுமே இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சுக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டையை இந்த கணேச சதுர்த்திக்கு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எல்லா கொழுக்கட்டையும் ஸ்டீமரில் அடுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். கொழுக்கட்டை வந்துட்டு நல்லா ஸ்டீம் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். அரிசி மாவு வெந்துருச்சுன்னா நல்லா இந்த மாதிரி ஷைன் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இது வந்துட்டு நீங்கள் சூடாக அப்படியே பிரசாதம் மாதிரி வைக்கலாம். இல்லை கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் கணேச பண்டிகை அன்னைக்கு இந்த கொழுக்கட்டையை செஞ்சு கொடுக்கலாம். சூடாக சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு இப்படியே சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்லேயே கணேச சதுர்த்திக்கு ஒரு பிரசாதம் செஞ்சு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வீட்டில் நம்ம ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு பூஜை பண்ணோன்னா உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இப்போ என் ஸ்க்ரீனில் பார்க்குற வீடியோஸ் கூட செக் பண்ணுங்கள். ஏன்னா அது கூட டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ரெசிபீஸ் தான். உங்களுக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.